எங்கே போகிறீங்க? ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன்ப்பா. வெளியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்க போகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், வாங்க நானே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன். என்ன பண்ண போற? சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு அந்த கட்டரை எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் உங்கள் கீழே இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன், அதையும் எடுத்துகிட்டு வாங்க. இங்க பாரு, சும்மா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி வெறுப்பேத்தாத. என்ன பண்ண போற கரெக்டா சொல்லு. உங்களுக்கு ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன். ரிச்சுனா என்ன, காயின் போட்டு பண்ண போறியா? செட்டப் பார்த்தா பஜ்ஜி மாதிரி தான் இருக்கு. காயின் பஜ்ஜியா? முன்னாடி படுத்திருக்க. கரெக்டாக சொல்லிட்டீங்க அண்ணா, காயின் பஜ்ஜி இல்லை, வேறு பஜ்ஜி. அச்சோ, நானே உளறேங்க. பஜ்ஜியே இல்லைங்க, போண்டாங்க. ஐயோ, போண்டாவும் இல்லைங்க, பக்கோடாங்க. என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போறோம் டிசைட் பண்ணிட்டு அப்புறம் செய். பக்கோடா கடலை மாவு போட்டேன், அரிசி மாவு போட்டாச்சா? இப்போது சால்ட், தேவைக்கேற்ப சால்ட். எனக்கு இன்னும் ஜாஸ்தியா போடுற மாதிரி இருக்கு சால்ட். இப்போ சில்லி பவுடர். அந்த கடாய் கொஞ்சம் எடுங்களேன். இன்னுமே ரெடி பண்ணாம இதுக்கடி பற்ற வச்சிருக்க? ஆயில் சூடாகணும்லங்க. இன்னும் 5 நிமிஷம் ஆகும். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்க. என்னடி கட் பண்ணிட்டு இருக்க? நச்சு போடுடி. இல்லைங்க, எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். சில்லி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட போகிறேன். சரி, டிஷ்ஷு நல்லா வந்ததுன்னா அப்புறம் என்னை கூப்பிடு. வெயிட் பண்ணுங்கங்க, என்னோட ரெசிபியை பார்த்து நீங்களும் கற்றுக்கோங்க. நீயே இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்க, உன்னை பார்த்து நான் கற்றுக்கணுமா? அட்டேங்கப்பா, நீ கட் பண்ணுறத பார்த்தா ஒரு பெரிய செஃப் ஆகிடுவ போல இருக்கு. உண்மையாக வாங்க சொல்கிறீங்க? கொத்தமல்லி இருக்கு, அதையும் எடுத்து கட் பண்ணு. பார்த்தா செஃப் மாதிரியே இருக்காங்க. உன்னை பார்த்தா செஃப் மாதிரி தெரியல, பைத்தியம் மாதிரி தான் தெரியுது. இந்த வார்த்தையை பக்கோடா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் சைலண்டாக என்னை வேலை பார்க்க விடுங்கங்க. என்ன பண்ணு? இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. கேஷ்யூ பக்கோடான்னு சொன்ன, கேஷ்யூவே போடல. இப்போ போடக்கூடாது, இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கேஷ்யூ நட் போடணும். ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண வரல, பேசாமல் கையால் பிசைஞ்சிடுவாங்க. செய். இப்படி எல்லாம் ஒன்று சேர நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தான் நம்ம கேஷ்யூ நட் போடணுமே. எல்லாத்தையும் போடுறவா இல்லை கம்மியாக போடவா? பாதி வச்சிருடி, வேஸ்ட் பண்ணாம. சரி, நல்லா இருந்துச்சுன்னா நாளைக்கு செய்யலாம். அங்கேயே வைக்கிற, என்கிட்ட கூட நான் அப்பயே சாப்பிட்ருவேன். உனக்கு இதெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா? நானே தாங்க கற்றுக்கிட்டேன். நல்லா வேண்டிக்கோங்க, நல்லா வந்துடணுன்னு. இப்போ நீ இதை ஒரு கெஸ்ல தான் பண்ற. சரி, இங்கே பாருங்க, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நான் இப்போ போட்டு எடுக்க போகிறேன். ஸ்மெல் நல்லா இருக்கே. செம்ம ஸ்மெல்ல. இந்த சைடும் போடு. பூடி இருக்கட்டும்டி, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது என்ன, அது ஒரு கலரா இருக்கு, இது ஒரு கலரா இருக்கு. காரம் கம்மியாக. ஓ, இந்த பக்கோடாலையும் வேரியேஷனா? ஆமாங்க, எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் அதில் கருவேப்பிலை வேற போட்டு பொரிச்சு எடுக்கிறாங்க, சூப்பராக இருக்கும். ஓ, நீ அதை பண்ணணும்னு பிளான் பண்ணிட்ட. நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்டா இருக்குமா? டேஸ்டாக தான் இருக்கும், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். சூப்பர். இந்தாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.